ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு சிக்கன் குழம்பு இப்படி தான் வச்சுருந்தேங்க. எப்படி செஞ்சேன்னு சொல்கிறேங்க. சிக்கன் வந்து ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருந்தேங்க. அதுக்கு தேவையானது ஒரு துண்டு இஞ்சி, 4 பல்லு பூண்டு, பட்டை, சோம்பு, ஏலக்காய், 4 கிராம்பு, 2 பெரிய வெங்காயம், 4 தக்காளிங்க, கொஞ்சம் கசகசா, இவ்வளோதான். லைட்டர் எடுத்துக்கவும். பிறகு இதை ஆன் செய்யவும். பிறகு இப்படி அமுத்தினா வாவ் எல்லாம் பண்ணுவா. இப்ப என்னோட பொண்ணு பார்த்தீங்கன்னா, அவங்க கை மட்டும் காமிச்சு வாய்ஸ் குடுத்துருக்காங்க. அவங்க இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் குடுப்பாங்க. இன்னைக்கு நான் தான் செஞ்சிருந்தேன். அது எப்படின்னா, கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கிட்டேங்க வடச்சட்டியில. அந்த வெங்காயத்த போட்டு நல்லா வணக்கிட்டேன். சோம்பு, பட்டை, கிராம்பு அதெல்லாம் எடுத்து வச்சிருந்தேன் இல்லைங்களா? அதையும் போட்டு நல்லா பெரிய வெங்காயத்த நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் நல்லா வணங்கிட்டு இருக்கிறப்ப, கூட அந்த இஞ்சி, பூண்டு உரிச்சு வச்சிருந்ததையும் போட்டாச்சுங்க. இது சிம்பிளான சிக்கன் குழம்பு தான். நல்லா இருந்தது. குக்கர்ல செஞ்சா சிக்கனோட டேஸ்ட்டே நல்லா இருக்கு. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வீட்ல பாத்திரத்துல செய்றக்கும், குக்கர்ல ஒரு விசில் வச்சுட்டு செய்றக்கும் நெறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. அந்த 4 தக்காளி அரிஞ்சிருந்தது இல்லைங்களா? அதையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் தக்காளி வணங்குறக்கு கல்லுப்பு போட்டேங்க. இப்ப தக்காளி நல்லா வணங்கிட்டுருக்கு. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேன். தக்காளி பார்த்தீங்கன்னா, நல்லா தோல் நீங்குற அளவுக்கு வணக்கிக்கலாம். இப்ப இந்த ஸ்டேஜ்ல நல்லா வணங்கிருச்சு. கொஞ்சம் சிக்கன் தூள் போட்டிருக்கேங்க. ஒரு 2 ஸ்பூன் பெரிய ஸ்பூன்ல 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதே மாரி 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன். இப்ப இது நல்லா வணங்கிட்டுருக்கு. இப்ப இது நல்லா அவ்வளோதான். அடுப்ப ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்ப இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பேஸ்ட் மாரி அரைச்சுக்கலாம். எனக்கு இந்த ஜார் வந்து சின்னதா இருந்தது. அதனால வேற ஜாருக்கு நான் மாத்திட்டேன். 2 டைம் அரைக்கிற மாரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பெரிய ஜார்ல போட்டேன். இப்படி தான் அரைச்சு எடுத்துட்டேங்க. நல்லா நைஸா பேஸ்ட்டாட்டம் அரைச்சுட்டோம். இதுக்கப்புறம் ஒரு சின்ன குக்கர் வச்சுட்டேன். குக்கர்ல செஞ்சு பாருங்க. இன்னும் நல்லாருக்கு. கொஞ்சம் குக்கர்ல எண்ணெய் ஊத்திட்டேன். நம்ம கலரு குடுக்குறக்கு கொஞ்சம் காரமும் கம்மியா இருக்கு. அதனால வந்து கொஞ்சம் மொளகாத்தூள் போட்டேன். சக்தி மிளகாத்தூள் தான் போட்டேன். அப்புறம் கருவேப்பில போட்டு கொஞ்சம் வெங்காயம் அரிஞ்சு வச்சிருந்தேன் இல்லையா? அதையும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த நல்லா வணக்கி விட்டுட்டு, இந்த அரைச்சிருந்ததையும் உள்ள ஊத்திட்டேங்க. அதுவும் நல்லா வணங்கிட்டுருக்கு. அது கூட வந்து இப்ப சிக்கன் நல்லா கழுவி வச்சிருக்கேன். 1/2 கிலோ சிக்கனு. இப்ப நல்லா பெரட்டி விட்டுட்டேன். சிக்கன்லேயே வந்து மேக்ஸிமம் வந்து தண்ணி விடும். நம்ம இந்த ஜார் கழுகுன தண்ணி மட்டும் ஊத்தியிருக்கேன். அது போக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊத்தியிருக்கேன். அவ்வளோதான். ஏன்னா அதிலே கொஞ்சம் சிக்கன்ல தண்ணி விடும். அதனால வந்து எக்ஸ்ட்ரா ஊத்தல. இதுவே சரியா இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேங்க. இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டேன். ஜாஸ்தி வேண்டாம். ஒரே விசில் விட்டா போதுங்க. அடுப்ப ஆஃப் பண்ணிட்டேன். இப்ப நல்லா குக்கர் விசில் போயிடுச்சு. பாருங்க இப்படிதான் இருந்தது. நல்லா இருக்குங்க. இப்ப வந்து நம்ம குழந்தைங்களுக்குலாம் இப்படி செஞ்சு குடுத்தா இன்னும்
சிக்கன் வந்து சிக்கன் சாப்பிட்றது கம்மியா தான் சாப்பிட்ணும். எப்பயாவது செய்யலாம். மல்லித்தழ போட்டு இறக்கிட்டேன். அவ்வளோதான் இந்த சிக்கன் குழம்பு ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஒயிட் ரைஸுக்குலாம் வந்து சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். நம்ம ஒயிட் ரைஸுக்கு தான் செஞ்சிருந்தேன். இன்னைக்கு இதான் நம்ம வீட்ல லஞ்ச்சு, டின்னர் எல்லாம். இந்த ரெசிபி புடிச்சிருக்கான்னு பாருங்க. நம்ம இப்படி தான் சிக்கன் குழம்பு வச்சிருந்தோம். நீங்களும் வீட்ல செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு சிக்கன் குழம்பு இப்படி தான் வந்துருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்க வீட்ல. தேங்க் யூ.